யாருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இறைவன் விவேச்சன சக்தி அப்படின்னு ஒரு சக்தியை கொடுக்குறான். அதுதான் 6வது அறிவு, பகுத்தறிவுன்னு சொல்ற பாருங்க. அதுதான் அது. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் நமக்கு கொடுக்குறான். அதை வச்சுட்டு நம்ம தொடர்ந்து நல்லதை பண்ணணும், அடுத்த வாழை ஏமாத்தாம இருக்கணும், செய்யக்கூடிய தொழில நேர்மையா இருக்கணும். ஒருத்தருக்கு முடியல அப்படின்னா நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். பணம் கொடுக்க முடிஞ்சவெல்லாம் பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, ஒருத்தர் கஷ்டப்படக்கூடிய சூழல்ல நம்ம தோள் கொடுக்கலாம், அரவணைக்கலாம், ஆறுதலா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணாலே நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கான், எல்லோருக்குள்ளையும் இறைவன் இருக்கிறான். எல்லாருடைய ஆத்மாவிலையுமே இந்த நம்முடைய ஹிருதயத்துல ஒரு நெல்லை கூறு போட்டா அதுல வரக்கூடிய ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு அந்தர்யாமியாக எல்லாருடைய இடத்துலையுமே மனசுக்குள்ள இறைவன் இருக்கான், நம்ம உடம்புக்குள்ள இறைவன் இருக்கான். அது எப்படி உணரலாம் அப்படின்னா, ஒரு தப்பை நாம பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது பண்ணக்கூடாது நமக்கு நன்னா தெரியும். ஆனா நம்ம ஒரு அதர்மமான ஒரு செயல் செய்யறோம், ஒரு தப்பு பண்றோம், ஒரு பாபத்தை பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு தடவை ஒரு பக்கம் பண்ணலாம், இவாளை ஏமாத்தலாம், இவளை கஷ்டப்படுத்தலாம், நாம நல்லா இருந்தா போதும் அப்படின்ற சுயநலம் இருந்தாலும் நமக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும், இதை பண்ணாதடா, இது தப்பு, இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துற மாதிரி, இது வேணாங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்கும். அதுதான் அந்த இறைவனம். அந்த இறைவன் நமக்குள்ளேயே இருந்து இதை பண்ணாத, அப்பப்போ முடிஞ்ச போதெல்லாம் அவன் மனசாட்சியா இருந்து அவனே உணர்த்துகிறான். அதை நம்ம கேட்டுட்டு அந்த வழியில நடந்துட்டா பிரச்சனை இல்லை. அதை கேட்காம நாம வாழ்ந்தா போதும், எவன் இப்படி கெட்டு போனா என்ன அப்படிங்கிற போது அது பாபமா மாறுறது. அந்த பாபத்துக்கு தண்டனையை கொடுக்க வேண்டிய நிலையில அவன் தள்ளப்படுகிறான். ஏன்னா அவன் தான் கர்ம பலதாத்தா. நாம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் ஒரு தப்பு பண்றது அப்படின்னா நம்ம பாட்டுன்னு அப்படியே விட்டுட்டோம்னா அந்த குழந்தை மறுபடியும் தப்பு பண்ணி அதனுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கும். அதே போல இந்த ஆன்மா ஒரு உடம்புல போயிட்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இந்த ஆன்மாவுக்கு நற்கதி கிடைக்கவே கிடைக்காது. அதனால வருத்தப்பட்டு இவனுக்கு தண்டனையை கொடுப்போம், இவனுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்துவோம். அதன் மூலமாகவாது இவன் உணரட்டும், நான் என்ன தப்பு பண்ண, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வர்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நாம இந்த ஜென்மாவில் பண்ணலை அப்படின்னாலும் போன ஜென்மாவில் ஏதோ பண்ணியிருப்போம், அதன் காரணமாக தான் நமக்கு இந்த பிரச்சனை வர்றதுன்னு ஒன்று உணரணும். அப்படி இல்லையா, இப்ப யோசிக்கும் போதே நான் இவாளை ஏமாத்தினே, இவாளை கஷ்டப்படுத்தினே, இவா பேச்ச நான் கேட்கலையே, அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேனே, அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனையோ அப்படின்னு யோசிச்சாலே அந்த பாபம் விளைவிடுமா. அதுக்கு அடுத்து அதை செய்யக்கூடாது. அந்த பாபம் விளைவிடும். உடனே இறைவன் அனுகிரகம் பண்ணுவான். ஆனா அதை உணர வைப்பதற்கு சில விளையாடுகளை அவனே ஏற்படுத்துகிறான். ஏன்னா அப்பதான் இந்த ஆன்மா முக்தி அடையும், அவன்கிட்ட மறுபடியும் சேரும். அப்பா அம்மாவுக்கு தம் புள்ள எவ்வளோ வளர்ந்தாலும் தன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதே போல இந்த ஆன்மாவுக்கு சொந்தக்காரனான அந்த இறைவன் எவ்வளவு பிறவிகளை எடுத்தாலும் கடைசியில என்கிட்ட சேரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுகிறானா.